Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து transaction-னா என்ன அப்படினு சொல்லிட்டு. So transaction is a set of operations used to perform a logical unit of work. For example, இப்போ நம்ம ஒரு ATM போறோம். ATMல போய் நம்ம cash withdraw பண்ணனும். So first நம்ம என்ன பண்றோம்? நம்ம கார்டை insert பண்றோம். insert பண்ணிட்டு அது கார்டை ரீட் பண்ணுது. ரீட் பண்ணோனே எந்த லாங்குவேஜ்னு சூஸ் பண்ண சொல்லுது. அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேக்குது. withdraw பண்ண போறோமான்னு சொன்னா withdraw பண்ணனும். அதுக்கு அப்புறம் நம்ம அமௌண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸ்பெசிஃபை பண்ணோனே நம்ம பின் நம்பர் கேக்கும். அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து process பண்ணி நமக்கு வந்து cash கிடைச்சிரும். இதுதான் வந்து procedure. So அப்ப set of operations அப்படினு சொன்னா என்னது அப்படினா இப்போ நான் போய் கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு என்ன லாங்குவேஜ்னு சூஸ் பண்ணிட்டு withdraw பண்ண என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்கிறேன் இல்லையா அதுதான் வந்து set of operations used to perform a logical unit of work. So அப்ப நான் ATM போறணும். ATM மிஷினோட டாஸ்க் என்ன? நான் அந்த set of procedures வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படினு சொன்னா அது வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். டாஸ்க் அப்படினு சொன்னா அமௌண்ட் withdraw பண்ணி கொடுக்கும். நான் அமௌண்ட் டெபாசிட்டும் டெபாசிட் மிஷினும் இருக்கு. பட் அது டிஃபரண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோமோ அந்த ப்ராசஸை அந்த டாஸ்க்கை அது கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொன்னா அதுதான் it is used to perform a logical unit of work. ஒரு set of operations or procedure follow பண்ணிட்டு நமக்கு ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து ஒரு transaction. இப்போ நான் with respect to ATM machine சொன்னேன். இப்போ நான் வந்து அதை ஆன்லைன் பேங்கிங் டிரான்சாக்ஷன் கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட பேங்கிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சூஸ் பண்ணிவிட்டு நெஃப்ட்னா நெஃப்ட்டுன்னு கொடுப்போம். இல்லை ஆர்டிஜிஎஸ்ஸா இல்லை ஐஎம்பிஎஸ்ஸான்னு சூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட் என்ட்ரி பண்ணி ஓடிபி என்ட்ரி பண்ணி நம்ம எல்லா என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி transaction has been completed successfully வந்தால் நமக்கு என்ன வருது? ஸோ நான் வந்து ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரு நெஃப்ட்டை சூஸ் பண்ணுறது எந்த அக்கௌண்ட்டுக்கு போடுறது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? டிரான்சாக்ஷன் அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டிபிஎம்எஸ் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஜென்ரலி ரெப்ரசன்ட்ஸ் ஏ சேஞ்ச் இன் த டேட்டாபேஸ். ஏன் இதை சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட்டு சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஒன்று அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிருக்கும் இல்லை அப்படின்னு டெபிட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு சேஞ்ச் வந்திருக்கும். இல்லை சம்டைம்ஸ் எனக்கு அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். எனக்கு வேறு அக்கௌண்ட்லேருந்து எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ அப்போது என்னோட டேட்டா பேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா? அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எப்பயுமே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நமக்கு பேசிக் 2 ஆப்ரேஷன்ஸ் தெரியணும். அதாவது ரீட் ரைட் ஆப்ரேஷன். ரீடுனா நம்ம வந்து டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுறது. நம்ம அந்த இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ பேங்கிங் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட் ஏலேருந்து அக்கௌண்ட் பிக்கு நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரியா? அப்போது நான் என்ன பண்ணுவேன்? இந்த ரீடுங்கிறது எதை குறிக்குது? நான் பேங்கிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவேன் இல்லையா? அதுதான் வந்து ரீட். ஏன்னா நான் வந்து டேட்டா பேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். விச் மீன்ஸ் நான் வந்து சர்வர்கிட்ட இப்போ இங்கே என்னோடய ஹார்ட் டிஸ்கில் பேங்க்கில் வந்து எல்லா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். பேங்கிங் அப்ளிகேஷனில் எல்லா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஆல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு எங்கே இருக்கும்? என்னோடய ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். சரியா? இப்போ நான் பேங்கிங் சர்வரை நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். அதாவது டேட்டா பேஸை காண்டாக்ட் பண்ணுறேன். எப்படி காண்டாக்ட் பண்ணுறேன்? இன்டர்ஃபேஸ் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறேன். அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நானாக செலக்ட் பண்ணுறேன் இல்லையா? அது வந்து அப்போது நான் ரீட் பண்ணுறேன். டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ நான் எப்போ சேஞ்ச் பண்ணுறேன்?
ஸோ ஆக்சஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் இல்லையா, அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சூஸ் பண்ணுவேன். ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சூஸ் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணுன்னு சொல்லி சூஸ் பண்ணுவேன். அது நெஃப்டா ஆர்டிஜிஎஸ்ஸா இல்லை ஐஎம்பிஎஸ்ஸா சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணிவிட்டு அந்த கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட்டுக்கு அது அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். சரியா, ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த சேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சோடனே ஹார்ட் டிஸ்கில் அப்டேட் ஆயிரும். இப்போ இது எல்லாமே வந்து சர்வரில் தான் இந்த ஆக்ஷன்லாம் நடக்கும். சரியா, இந்த ஆப்ரேஷன்லாம் எதில் நடக்கும்? சர்வரில் நடக்கும். எல்லாம் இந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக எங்கே நடக்கும்? சர்வரில் நடக்கும். முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சோடனே ஹார்ட் டிஸ்கில் திருப்பி போய் அதை அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் amount from account A to account B. ஸோ என்ன செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அக்கௌண்ட் ஏ எனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னா என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் ரீட் ஆஃப் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் அக்கௌண்ட்டில் வந்து 3000 இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அதை ரீட் பண்ணிக்கிட்டேன். ரீட் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். எவ்வளோ? அக்கௌண்ட் பிக்கு 1000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதுனால இங்கே வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் அதை ரைட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 3000ங்கிறது 1000 மைனஸ் பண்ணனால 2000 ஆயிரும். அதுக்கப்புறம் நான் அக்கௌண்ட் பியில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் வந்து ரீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், அந்த 1000 டெபிட் ஆச்சு இல்லையா, அது அக்கௌண்ட் பியில் கிரெடிட் ஆகணும் இல்லையா, அதனால அதை சம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் பியில் எவ்வளோ இருக்குதுன்னு ரைட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். சரியா, ஃபைனலி இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடுன்னு முடித்தோடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கமிட்டுன்னு கொடுத்துருவேன். கமிட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் என்னோட கமிட்டு கொடுத்த பிறகு தான் என்னோடய ஹார்ட் டிஸ்கில் இந்த வேல்யூ அப்டேட் ஆகும். இனிஷியலாக என்னோடய ஹார்ட் டிஸ்கில் 3000 இருக்கும். ஏ அக்கௌண்ட்டில் 3000ம் பி அக்கௌண்ட்டில் 500 இருக்கும். பட் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் முடித்த பிறகு கமிட் கொடுத்த பிறகு தான் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஏ அக்கௌண்ட்டில் 2000 இருக்குது, பி அக்கௌண்ட்டில் 1500 இருக்குதுன்னு வரும். விச் மீன்ஸ் இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, ஸோ எனக்கு வந்து இந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் சர்வரில் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது இட் வில் ஹேப்பன் இன் மெயின் மெமரி. ஸோ மெயின் மெமரியில் தான் எனக்கு இந்த ஆப்ரேஷன்லாம் நடக்கும். அதாவது வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணுறது, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நடந்துட்டு அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சோடனே நான் இங்கே கமிட்டுன்னு கொடுத்தா மட்டும்தான் அது ஹார்ட் டிஸ்கில் போய் அப்டேட் ஆகும். அப்படி நான் கமிட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹார்ட் டிஸ்கில் போய் அப்டேட் ஆகாது. கமிட்னா என்ன அப்படின்னு சொன்னால் நான் அந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொன்னால் அடுத்தது வந்து கமிட்டுன்னு நான் கொடுப்பேன். கமிட்டுன்னு கொடுத்தா விச் மீன்ஸ் இட் இஸ் அப் டு த டிரான்சாக்ஷன் மேனேஜர். கமிட்டுன்னு கொடுத்தா அதாவது சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் நடந்தால் அது கமிட் ஆகிடும். கமிட்னா ஒரு நம்ம வந்து சேவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சேவ் ஆகிட்டு அது வந்து ஹார்ட் டிஸ்கில் அப்டேட் ஆகிடும். சரியா, ஸோ அப்போ கமிட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட், சப்போஸ் நம்ம இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இப்போ இங்கே டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இங்கே டிரான்சாக்ஷன் இப்போ சப்போஸ் எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 4 லைன்ஸ் மட்டும்தான், 4 ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்ன பண்ணுவேன், திருப்பி என் டிரான்சாக்ஷனை ஒன்று நான் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது ஃபெயில் ஆகி திருப்பி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் திருப்பி இந்த ஸ்டெப்லேருந்து இங்கேருந்து நான் கண்டினியூ பண்ண முடியாது. நான் எப்பயுமே ரீஸ்டார்ட் பண்ணோம். அதாவது என் டிரான்சாக்ஷனை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ரோல் பேக் பண்ணுவேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபோர்த் கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் டெஃபினிஷன்.
It is a set of operations used to perform logical unit of work. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.